ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் மனம் மகிழும் அளவிற்கு கிடைக்கப் பெறுக. நமது வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கலாம், தவறி விழுந்த விதைகளை முளைக்க வைக்கின்ற அப்பன் முருகன் தடுமாறி விழுந்த நம்மை எங்கு விழுந்தோமோ அதே இடத்திலேயே நம்மை உயர்த்தி காட்ட மாட்டாரா என்ன? அவர் உயர்ந்து நிற்பது போல் நிச்சயம் உயர்த்தி காட்டுவார். நம்மை பார்த்து சிரித்தவர்களிடம், நம்மை குறை கூறியவர்களிடம் நாம் நினைத்தது செயலாக்க அருள் புரிவார் என்ற நினைவோடு அவர் அருள் பெருகட்டும். நாம் வாழும் வாழ்க்கையில் வாழ்வதற்கு பொருள் தேடினால் இங்கு நாம் வாழும் காலம் வரை சிறப்பாக வாழலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் வாழ்க்கைக்கு பொருள் தேடினால் மட்டுமே நாம் வாழ்ந்த காலம் பிறகும் நமது பேரும் புகழும் சிறப்பாக நிலைத்து நிற்கும் என்று அப்பன் நின்று அருள்வது போல் நமது வாழ்க்கைக்கு அருள் அளிக்கின்றார். மங்களம் செழிக்க மனையில் வந்து நிற்பான். அதேபோல் நமது வாழ்வில் நாம் எப்போதெல்லாம் துவண்டு போகும் சமயத்தில் நமக்கு யாரும் இல்லை என்று கலங்கக்கூடாது, மன சஞ்சலம் படக்கூடாது. நமக்காக ஏதோ ஒரு உருவில் நம்முடன் துணையாக இருந்து முருகன் அருள்பாலிப்பான் என்று நாம் நம்ப வேண்டும். அப்படி நம்பினால் மட்டுமே இறையருள் நம்முடன் பயணிக்கும் என்று நாமே முடிவு செய்துவிடலாம். நமது வாழ்க்கையில் நாம் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமாக இதை சொல்லலாம். இறைவா, நடத்தியதும் நீயே, இனி நடக்க போவதும் நீயே, அனைத்தும் நன்மை தருவதாக நடத்து இறைவா என்று மனதார நாம் அதையே நினைத்து கொண்டிருந்தால், அது ஒரு தாரக மந்திரம் போல் நினைத்தாலே நம் நினைவே இங்கு செயலாக மாறும். அப்பன் முருகனருளால் சகலமும் பெருகும். உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்று அர்த்தம். உன்னை சோதிப்பேனே தவிர ஒருபொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். யாமிருக்க பயம் ஏன் என்று அப்பன் முருகன் அருளுகின்றார். மனதில் நினைத்தது போல் எல்லாமே நிறைவேறட்டும் அப்பன் முருகன் அருளால். நம் வாழ்க்கையில் முற்பகுதியில் வெற்றி பெற சுறுசுறுப்பும் ஊக்கமும் நமக்கு தேவைப்படுகிறது. அதேபோல் நமது வாழ்க்கையில் பிற்பகுதியில் வெற்றி பெறுவதற்கு பொறுமையும் நிதானமும் தன்னடக்கமும் தேவைப்படுகிறது. இப்படி கடந்தால் மட்டுமே நம் சிறப்பான வாழ்க்கையை இங்கு வாழலாம் என்று அருளுகின்றார். நமது மனம் போல் வாழ்க்கை அமைத்திடுவான். நமது வாழ்க்கையில் சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள உதாரணத்துக்கு ஒரு 3ஐ நாம் சொல்லலாம். உண்மையாக இருந்து பார்த்தால் இந்த உலகம் என்னவென்று புரிந்துவிடும். அதேபோல் பணமின்றி பழகி பார்த்தால் நமது உறவுகள் எப்படி என்று புரிந்துவிடும். மேலும் நேர்மையாக நடந்து பார்த்தால் வாழ்க்கை என்னவென்று எளிதாக புரிந்துவிடும். வாழ்க்கையில் நாம் கவனமாக பயன்படுத்தப்பட வேண்டியது 2 பக்கம் கூர்மையாக உள்ள கத்தியை. எந்த நேரத்திலும் நமக்கு காயத்தை ஏற்படுத்தி விடலாம். அதேபோல்தான் சில மனிதர்கள் 2 பக்கமும் பேசுவார்கள். ஆனால் அந்த மனிதர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை எளிதாக சிக்க வைத்து விடுவார்கள். நாம் அந்த சிக்கலில் தவித்து மாட்டிக்கொள்வதை விட நாம் சிறப்புற்று வாழ்வதற்கு இது போன்ற மனிதர்களிடம் நாம் கவனித்து பேசுவதே நமது வாழ்க்கையின் சிறந்த பேச்சாகும். நமது மனம் மகிழும் அளவிற்கு தருவாராக. நமது வாழ்க்கையில் முருகன் நமக்கு வேண்டியதையெல்லாம் தரும் தெய்வம் அவர். ஆனால்
நாம் விரும்பும் நேரத்தில் அல்ல, நமக்கு தேவையான நேரத்தில் தக்க சமயத்தில் நமது சிக்கலிலிருந்து சிங்காரன் வேலன் போல் நமது தேவையை பூர்த்தி செய்வார் என்பதை இப்பதிவின் மூலம் பதிவு செய்கின்றேன். அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ மனம் மகிழும் அளவிற்கு வாழ்வளிப்பார் என்பதே நிதர்சன உண்மை. ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனின் மகன் ரவி முருகன்.